அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வே. ஆணைமுத்து என்று சொன்னால் கண்டிப்பாக சமூக அரசியல் நாட்டமுள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். 96 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்து அண்மையிலே தான் அவர் மறைந்து போனார். 2021 அவர் இயற்கை எய்தினார். 96 வயது வாழ்ந்தார் என்பதல்ல அவருக்கு பெருமை. அவருடைய பள்ளிக்கூட கல்வி என்பது மிக குறைவான அளவு. அவர் பிறந்தது ஒரு சிறு கிராமம். ஆனால் அவர் செய்திருக்கிற பணி என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் கூட தனியாக செய்துவிட முடியாத அளவுக்கு பெரும் பணியை அவர் செய்திருக்கிறார். இப்போதும் ஆணைமுத்தையா அவர்களை பலருக்கு தெரியவில்லையே என்று சொன்னால் அது ஆணைமுத்து அவர்களின் குறை அல்ல, தெரிந்து கொள்ளாதவர்களின் குறைதான். பெரம்பலூர் மாவட்டத்தில் முருக்கன்குடி என்கிற ஒரு சிற்றூரில் அவர் பிறந்தார். 8ஆம் வகுப்பு வரை தான் அவர் பயின்றார். அதற்கு பிறகு ஐயா பெரியாரிடத்தில் அவருக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டு 1946 பெரியார் கூடவே இருந்தார். 1950 குரல் மலர் என்று ஒரு ஏட்டினை தொடங்கினார். திராவிடர் கழகத்தில் பெரியாரினுடைய இறுதி நாள் வரை உடனிருந்தார். பிறகு பெரியாரினுடைய மறைவுக்கு பிறகு சில கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து வந்து பெரியார் சம உரிமை கழகம் என்று ஒரு அமைப்பினை உருவாக்கினார். அது பிற்காலத்தில் பெரியாரிய மார்க்சிய பொது உடைமை கட்சி என்று ஆயிற்று. அவருடைய இறுதி நாள் வரை அந்த கட்சி இருந்தது. அது பெரியாரிய கொள்கைகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் இணைத்து கொள்ளுகிற ஒரு அமைப்பாக இருந்தது. இது அவருடைய பொது பணி என்று சொன்னால், தனிப்பட்ட முறையில் அவர் செய்திருக்கிற மிகப்பெரிய செயல், பெரியார் அவர்கள் இருக்கிற போதே பெரியாரின் எழுத்துக்களை தொகுத்தார். ஏறத்தாழ 20,000 பக்கங்கள் பெரியாரினுடைய எழுத்து, பெரியாரினுடைய பேச்சு, இவற்றையெல்லாம் தொகுத்தார். அதாவது கணிப்பொறியெல்லாம் இல்லாத காலம். இன்றைக்கு நாம் அமர்ந்து கணிப்பொறியிலே மடமடவென்று தட்டச்சு செய்துவிட முடியும். அதுவெல்லாம் இல்லாத காலத்திலே தன் கைப்பட 20,000 பக்கங்களை ஒருவர் எழுதினார் என்பதே பெரிய செய்தி. பிறகு பெரியாரிடத்திலும் அதற்கான ஒப்புதலை பெற்றார். 1974ஆம் ஆண்டு அந்த பெரியாரின் சிந்தனைகள் என்று 3 தொகுதிகளாக அந்த நூல்களை கொண்டு வந்தார். பிறகு விடுபட்டு போனவைகளை மறுபடியும் சேர்த்து அவ்வளவு பெரிய புத்தகமாக இல்லாமல் சின்ன சின்ன புத்தகங்களாக 20 தொகுதிகள், ஆங்கிலத்திலே 1, 21 தொகுதிகளை அவர் 2010ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களை கொண்டு அறிவாலயத்திலே வெளியிட்டார். 20 தொகுதிகள் கையில் இருந்தால் இன்றைக்கு திராவிடர் கழகம் விடுதலை களஞ்சியம் என்று தொடர்ச்சியாக ஐயாவினுடைய நூல்களை வெளிக்கொண்டு வருகிறது. இப்போதும் பெரியார் திடலில் இருக்கிற அந்த நூலகம் மிகப்பெரிய ஆவண காப்பகம் என்று சொல்ல வேண்டும். 1925 மே 2ஆம் தேதி தொடங்கிய அந்த குடியரசின் முதல் இதழிலிருந்து இன்றைய நாள் விடுதலை வரைக்கும் அனைத்தும் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அது ஒரு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தின் பணிகளில் அது ஒன்று. ஆனால் ஆணைமுத்து அவர்களிடத்திலே அத்தனை பெரிய தொண்டர்கள் கூட்டமெல்லாம் இல்லை. இருந்தாலும் இருக்கிறவர்களை வைத்து கொண்டு தொடர்ச்சியாக பணியாற்றி இரவு பகலாக உழைத்து அந்த 21 தொகுதிகளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். 20 தொகுதிகள் தமிழில், 1 ஆங்கிலத்தில். ஒவ்வொன்றும் தலைப்பு வாரியாக பிரிக்கப்பட்டு ஆண்டு வாரியாக அடுக்கப்பட்டு இந்த இரண்டையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அந்த 20 நூல்கள் என்று சொன்னால் சமூகம், அரசியல், இயக்கம் என்று இப்படி பிரித்து ஒவ்வொரு தலைப்பிலும் அந்த பேச்சுகளை உட்தலைப்புகளிட்டு ஆண்டு வாரியாக 1931, 32, 47, 56 என்று பெரியார் பேசிய அந்த பேச்சுகளையெல்லாம் ஆண்டு வாரியாகவும் எழுத்துகளையும் பேச்சுகளையும் தொகுத்து அவர் நூலாக ஆக்கியிருக்கிறார். நாம் எண்ணி பார்க்கலாம், வெறும் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருக்கிற ஆணைமுத்தையா அவர்கள் தனி மனிதராக இவ்வளவு செயல்களை செய்திருக்கிறார். அவருடைய 100ஆண்டு இப்போது தொடங்குகிறது. ஜூன் மாதம் 21ஆம் தேதி அவர் பிறந்த நாள். எனவே இப்போது அவர் பிறந்து 100 ஆண்டுகள் ஆகின்றன. 99 ஆண்டுகள் நிறைவடைந்து ஆணைமுத்து அவர்களினுடைய 100ஆண்டு தொடங்கும் இந்த நேரத்தில் அவருடைய பணிகளை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நம் அனைவருக்குமான கடமையாகும்.